ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு இந்த சாயப்பாவின் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக சக்கரை பொங்கல் எப்படி இனிப்பாக இருக்கிறதோ அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் அந்த இனிப்பான பொங்கலை போலவே உன் வாழ்க்கை முழுவதும் இனிப்பாகவே அனைத்து விஷயங்களும் நடக்கட்டும் என்று நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். நீ துவங்கும் ஒவ்வொரு காரியங்களும் எந்த மன உளைச்சலும் இல்லாமல் உனக்கு இன்பத்தை மட்டுமே அள்ளி தரட்டும் என்று இந்த நல்ல நாளில் உனக்கு நான் ஆசீர்வாதம் செய்து உன்னை நான் வாழ வைக்கிறேன். ஏகப்பட்ட ஆசைகள், ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு தேவைப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நாள் வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லை. ஆசைப்படுகிறாயே தவிர எந்த ஒரு நல்ல காரியங்களும் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. ஏன், இந்த வாக்கு கேட்டுக்கொண்டு இருக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே உன்னுடைய மனதில் இந்த ஒரு விஷயமானது ஏன் நம் ஆசைப்பட்டால் மட்டும் கடவுள் தருவதற்கு இவ்வளவு நேரத்தை வளர்த்துகிறான். ஆனால் இதுவே மற்றவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், நான் வேண்டிய அடுத்த நிமிஷம் எனக்கு தெய்வம் தந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் எதற்காக இந்த தெய்வத்திற்கு நம் மீது இவ்வளவு கோபம்? நம் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை. இப்பொழுது ஒரு உறவினர் வீட்டுக்கு வந்தால் கூட அவர் என்ன பேசினாலும், இதற்கு முன்பு அவர் என்ன காயப்படுத்தியிருந்தாலும், வீடு தேடி வந்தவருக்கு சாப்பாடு போட்டு மரியாதை செலுத்தி அவரை நல்லபடியாக அனுப்பி வைப்பதும் தான் என்னுடைய வேலையாக இருக்கிறது. ஆனால் சில பெண்களோ சில ஆண்களோ ஒரு முறை அவன் தப்பாக பேசிவிட்டான், ஒரு அவமானப்படுத்தி விட்டான் என்றால் அவனை வீட்டுக்கு கூட கூப்பிடுவது கிடையாது, அவனை மதிப்பது கூட கிடையாது. ஆனால் அவர்களெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரையும் மதிக்கிறேன். நல்லவர்கள், கெட்டவர்கள், மதிப்பவர்கள், மதிக்காதவர்கள் என்று எல்லோரையும் ஒன்றாகத்தான் பார்த்து அவர்களை நான் ஒவ்வொரு விஷயத்திலும் மதித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் எந்த ஒரு லீலையும் நடக்கவில்லை? எல்லாமே எனக்கு பாரங்களாக இருக்கிறது என்று உன்னுடைய மனதில் நீ எப்பொழுதும் இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டு உன்னுடைய மனதில் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு 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 அழுகாத நேரங்கள் கிடையாது. ஆனால் நீ என்று அழக்கூடாது. இந்த விடியல் பொழுதில் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். சரியாக இன்னும் கொஞ்ச நேரத்தில், அதாவது இன்னும் 1 மணி நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லும் இந்த விஷயம், இப்பொழுது நான் சொல்ல போகும் இந்த விஷயம் தட்டாமல் நடக்கும். இத்தனை கேள்விகள் என்னிடம் கேட்டாய் அல்லவா? அத்தனை கேள்விகளுக்கும் அதுதான் உனக்கு ஒரு பதிலாக இருக்கும். எப்பொழுதும் ஏதாவது ஒரு கேள்விகளை என்னிடம் கேட்டுக்கொண்டு உன்னுடைய மனதில் ஏதாவது ஒரு யோசனைகளை யோசித்து கொண்டு இருப்பாய் அல்லவா? அந்த அனைத்திற்குமே நான் இப்பொழுது இந்த 1 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் என்று சொல்கிறேன் பத்தியா? அந்த விஷயம் அனைத்திற்கும் ஒரு மாற்றமாக இருக்கும். காலம் முழுவதும் உன்னை கண்கலங்க வைப்பதும், உன்னை அடுத்தவருக்கு அடிமையாக வாழ வைப்பதும், ஒரு தனியாக உன்னால் எதுவும் செய்ய விடாமல் இருப்பதும் மட்டும்தான் நான் இருப்பேன் என்று நீ நினைத்தாயோ? அப்படியெல்லாம் நான் இருக்க மாட்டேன். என்னுடைய பிள்ளையை எப்படி வாழ வைக்க வேண்டும், எந்த முறையில் நல்லபடியாக நடத்த வேண்டும், எப்பொழுது என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. இந்த நிலைமையில் நீ இப்பொழுது இங்கு இருக்கிறாய் என்றால் இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அடிமையான வாழ்க்கையை தான் வாழ்கிறாய். ஒரு சுதந்திரமான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை அல்ல. உனக்கு அடிமையான வாழ்க்கை. நீயும் இந்த அடிமையான வாழ்க்கையிலிருந்து சற்று வெளியே போய் 4 விஷயத்தை பார்க்கலாம் என்று நினைத்தாலுமே சரிதான், அது இன்னும் உனக்கு கைகூடவே இல்லை. சீக்கிரமாக இந்த அடிமையான வாழ்க்கை போகும். நீ எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயோ, அதாவது உனக்கு முக்கியமான விஷயம் தங்கமே, உன்னுடைய இந்த அடிமையான வாழ்க்கை போக வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா? அதற்கு ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறாய் தானே? அதற்கான நல்லதொரு ஒரு வேலை, நல்லதொரு விஷயம் உன் வாழ்வில் கிடைக்கும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு சுதந்திரமாக இருக்க என்னென்ன முயற்சிகளை நீ எடுக்கிறாயோ அந்த அனைத்து முயற்சியும் வெற்றிகரமாக உனக்கு நல்லபடியாக சேரும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு திருப்பமான நல்ல விஷயங்கள் உன் காதுக்கு வந்து சேரும். அந்த நல்ல விஷயமானது
இப்பொழுது நீ அடிமையாக இருக்கிறாய் பார், அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். எப்பொழுதும் நீ ஒன்று நினைக்கிறாய், தான் சம்பாதிக்க வேண்டும், தான் எல்லாம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் இந்த வீட்டிலும் சரி, இந்த உறவினர்களும் சரி, இந்த பூமியில் சரி மதிப்பு கிடைக்கும் என்று. நீயும் தேடாத வேலைகள் கிடையாது. உன் வீட்டில் இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் நீ பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் உன்னை மதிப்பது கிடையாது. ஆனால் உனக்கென்று ஒரு நல்லதொரு சுதந்திரமான ஒரு வேலையை கொடுத்து எல்லோரையும் மதிக்க வைத்து உன்னை நிச்சயமாக நீ எந்த விஷயம் சந்தோஷமான விஷயம் உன் காதுக்கு கேட்க வேண்டும் என்று இத்தனை நாள் தவமிருந்து கிடக்கிறாயோ, வேண்டுதலை வைத்துவிட்டு அந்த அனைத்து விஷயமும் சுபமாக உன் வாழ்க்கையில் கிடைக்கும். நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து உன்னை வாழ வைக்க இங்கு நான் இருக்கிறேன். அப்பாவென்று எதற்கு இருக்கிறேன், முதலில் அதை சொல் பார்க்கலாம். உன்னுடைய அப்பா நான். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் யாருக்கும் நீ அடிமையாக உன்னை வாழ வைக்க வேண்டும், உனக்கு அடிமையை நீ இருக்க வேண்டும் என்பதெல்லாம் என்னுடைய எண்ணம் கிடையாது. உனக்கு முதலில் இப்பொழுது கொடுமைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் பார். எல்லோரிடமும் தேவையில்லாத பேச்சுக்களை வாங்கி கொண்டு எப்பொழுதும் வீட்டுக்குள்ளேயே இருந்து அடிப்படையிலேயே சமைத்து கொண்டு எல்லோரும் தேவையில்லாத வார்த்தைகளால் திட்டுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டு நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அதற்கு நேர்மாறாக நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் பத்தியா. அந்த கொடுமையான வாழ்க்கையெல்லாம் உன்னை விட்டு போகும். சந்தோஷமான விஷயங்களும் சகல விஷயங்களும் உனக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு காத்து கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயமானது கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். பொன்னும் பொருளும் உன்னுடைய வாழ்க்கையில் சேர ஆரம்பித்துவிடும். இந்த பொங்கலிலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். இந்த நாளை நான் ஏன் தெரியுமா தேர்ந்தெடுத்துள்ளேன்? இனி ஏன் இந்த நாளை தேர்ந்தெடுத்துள்ளேன் என்றால், என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை என்று மாறியது என்று நீ யோசிக்க வேண்டும் அல்லவா? யோசிப்பாய். அப்பொழுது நீ தானாக ஞாபகம் வைத்துக் கொள்வாய், போன பொங்கலிலிருந்து தான் என்னுடைய வாழ்க்கை ஆனது இவ்வளவு அழகாக மாறியது என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளவும், இந்த நல்ல நாளில் செய்தால் எல்லாம் நல்லதாக இருக்கும் என்று நினைத்து கொண்டுதான் நான் இந்த நாளை தேர்ந்தெடுத்துள்ளேன். இந்த பொங்கலில் இருந்து இனி எல்லா நாளுமே உனக்கு சுபமான நாளாகவே அமையும். இந்த சாயாகிய நான் உனக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன். நிச்சயமாக அந்த தித்திப்பான பொங்கலைப் போலவும் அந்த தித்திப்பான கரும்பை போலவும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தித்திப்பாக இருக்கட்டும். இதற்கு முன்பு நடந்த கசப்பான விஷயங்கள், மறக்க முடியாத விஷயங்கள் எல்லாவற்றையும் மறப்பதுதான் நல்லது. சந்தோஷம் வரும் பொழுது கெட்ட விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாமா? மன உளைச்சல் தரும் விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாமா? வைத்துக்கொள்ளக்கூடாது தானே. அதனால் நிச்சயமாக சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும். காலம் முழுவதும் உன்னை கண்கலங்க நான் எப்பொழுதும் வைக்க மாட்டேன். அமோகமான எதிர்காலமும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கிடைக்கும் வகையில் நான் அனைத்து திட்டங்களையும் போட்டு உன்னை வாழ வைக்கிறேன். சந்தோஷமாக இருங்கள். என்னிடம் உங்களுடைய வாழ்க்கையின் பொறுப்பை முழுமையாக ஒப்படைத்த பிறகு நீங்கள் எந்த ஒரு நாளையும் பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் எங்குமும் செல்லாமல் உன்னுடைய வீட்டை தேடி வந்துள்ளேன். இந்த நல்ல நாளில் நிச்சயமாக எனக்கு உன்னுடைய கையால் பொங்கலை தருவாயா? நான் உன்னுடைய வீட்டிற்குத்தான் வந்துள்ளேன் பொங்கலை சாப்பிடுவதற்காக. சீக்கிரமாக எனக்கு உணவை தா. நான் சாப்பிடும் நேரம் நிச்சயமாக உன்னுடைய குடும்பமானது நல்லபடியாக சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். நீ நிச்சயம் எனக்கு பொங்கலை தருவாய் என்று இந்த நல்ல நாளில் உன்னோடு உன் குடும்பத்தோடு நானும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிடப் போகிறேன். நம்புங்கள், உங்களை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்று நம்புங்கள். உங்களை சுற்றி இருக்கும் துரோகிகளை அழித்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தை தருவேன் என்று நம்புங்கள். இப்பொழுது நடக்கும் எதையும் வைத்து தீர்மானித்து விடாதீர்கள். நாள் போக போக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து மாற்றங்களையும் பார்த்து நீங்களே வியப்பீர்கள். கண்களில் இருந்து வரும் கண்ணீரை துடைத்து கொண்டு அமைதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பியுங்கள். எப்பொழுதும் நடந்த காரியம், நடக்க இருக்கும் நல்ல காரியங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படுகிறீர்கள். ஆனால் தயவு செய்து உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், இன்று நல்ல நாள். தேவையில்லாமல் யோசிப்பதை விட்டுவிட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்கள்.
இதற்கு முன்பு எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கலாம். இதற்கு பிறகு உங்களுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் பற்றி யோசிக்காமல் இந்த நல்ல நாளில் குடும்பத்தோடு வெளியில் சென்று குடும்பத்தோடு உணவு சாப்பிட்டு குடும்பத்தோடு சிரித்து புன்னகையுடன் ஆனந்தமாக இருங்கள். இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். தயவு செய்து எப்பொழுதும் இருக்கும் கவலையோடு இருக்காதே. வீட்டில் தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கொண்டு தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். இந்த அப்பா நான் சொல்கிறேன். தயவு செய்து இன்று தேவையில்லாத எந்த விஷயத்தையும் பற்றி யோசிக்காமல் இதற்கு முன்பு நடந்தது இதற்கு பிறகு நடக்கப் போவது எதையும் பற்றி யோசிக்க வேண்டாம். உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு அழகாக சாப்பிட்டு விட்டு எங்காவது வெளியில் செல்ல வேண்டும் என்றால் பத்திரமாக வெளியில் சென்றுவிட்டு சந்தோஷமாக இருந்துவிட்டு வீட்டுக்கு வாருங்கள். அமைதியான வாழ்க்கை கிடைக்கும். தேவையில்லாமல் மனத்தோய் குழப்பத்தை எப்பொழுதும் வைத்து கொள்ளாதீர்கள். நன்மையே நடக்கட்டும் உங்களுக்கு என்னாலும் எப்பொழுதும். இந்த சாய் இருக்கிறேன் உங்களுக்காக எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.